வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். எங்கே பாரு பிரபஞ்சம், பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னா என்ன? உண்மைங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. ஒரு விஞ்ஞானப்படி பார்த்தோம்னா, நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவும் உன்னை தேடி வரும். நிச்சயமான உண்மை. நீங்கள் தெரிஞ்சால் இனிமேட்டு இந்த பிரபஞ்சத்தை நம்புவீங்க. அத்தனை அதிசயம் வாய்ந்த சக்தி நிறைஞ்சது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செஞ்சாலும் அது நமக்கு திரும்பி வந்து கண்டிப்பாக சேரும். நீங்கள் ஒருத்தருக்கு கெடுதல் நினச்சாலும் நல்லது நினச்சாலும் உதவி செஞ்சாலும் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு அது கண்டிப்பாக திரும்பி வந்து கிடைக்கும். இதுக்கு ஒரு சில விஷயங்கள் கூட சொல்லலாம். இப்போ மகாபாரதம், இப்போ அது எப்போ நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அதோட ஒவ்வொரு விஷயமும் இப்போ கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, திரும்பி வருதா இல்லையா? இந்த பழையபடியெல்லாம் சொன்னால் இந்த படிச்சிருப்போம், ஆரிய சமூகம், சிந்து சமவெளி, இதெல்லாம் வந்து தோண்டி எடுத்து திரும்பவும் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல். இதில் நாம் எது செஞ்சாலும் திரும்பி கிடைக்கும். இது வந்து முதல் விதி. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் யாரோ ஒருத்தர் செய்கிறதில்ல, தானாக நடக்கிறதில்ல. அது அத்தனையும் நம்ம விரும்புறதுனால நடக்கிற விஷயந்தான். நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் எது மேலே ஆசை வச்சிங்களோ நிச்சயமாக அதால் தான் உங்களுக்கு துன்பம் அதிகமாக இருக்கும். இது நான் வந்து உணர்ந்ததுனால சொல்கிறேன். நீங்கள் நிதானமாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் மேலே, எந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறீங்களோ அந்த பொருள் நம்மளை விட்டு போகாதான்னு நீங்கள் கதற அளவுக்கு அது உங்களை துன்பப்படுத்தும். எந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்காதான்னு நீங்கள் அழறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு தேடி வந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக கிடைக்கும். அது உங்களுக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கும். மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அதனால் உங்களுடைய மனமும் வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். இது நீங்கள் எந்த அலைவரிசையில் நினைக்கிறீங்களோ அதே அலைவரிசையில் தான் கிடைக்கும். இன்னும் அழகாக விளக்கமாக சொல்லணுன்னா, நம்ம மகாபாரத்தையே எடுத்துப்போம். இது நடந்துதா இல்லையா அந்த கதை வேணாம். இதில் ஒரு கருத்து மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக இந்த மகாபாரத போருக்கு காரணம் யார்? பகவான் கிருஷ்ணர், ஒரு கடவுள். கடவுள் நினச்சா இந்த போரை நிறுத்தியிருக்க முடியும். கடவுள் நினச்சா 2 பேரையும் சமரசம் செஞ்சுருக்க முடியும். அதில் ஒரு வில்லன் இருக்கான். யார்? நம்ம சகுனி தான். சகுனி 24 மணி நேரம் நினச்சது பாண்டவர்களை அழிக்கணும், கிருஷ்ணனை ஒழிக்கணும். எப்போவும் அவன் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் எல்லா நேரமும் சரி, கௌரவர்களோட பேசும்போது சந்தோஷமாக பேசுகிறதில்ல, இவர்களை இப்படி அழிக்கலாம் அப்படி அழிக்கலாம். எப்போவும் அவனுடைய சிந்தனை கெட்ட சிந்தனையாகவே இருந்தது. கடைசியில் ஜெயிச்சது யாருங்க? நீங்கள் நிச்சயமாக மகாபாரத போர் வெற்றி பெற்றது. எங்கெங்க வெற்றி பெற்றுச்சு? நல்லா பாருங்கள். இதில் வந்து சகுனி நினச்ச அந்த கெட்ட எண்ணம் தான் நடந்து முடிஞ்சுது. பாண்டவர்கள் ஜெயித்தாலும் கௌரவர்கள் தோத்தாலும், ஆனால் 2 குடும்பமும் சண்டை போட்டுக்கணும்னு நினச்ச அந்த சகுனியோட எண்ணம் அது மாத்திரம்தான் நடந்தது. பகவான் கிருஷ்ணர் இங்கே எதையுமே செய்ய முடியல, தடுத்திருக்க முடியல, பாண்டவர்களை காப்பாற்ற முடியல. ஜெயிச்சா கூட காலியான உலகத்தில் அவங்க என்னங்க பண்ண முடியும்? ஏன்னா கௌரவர்கள் மொத்தம் அழிஞ்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக சாப விமோசனத்துக்காக அவங்க எத்தனை கோயிலுக்கு போனாங்க. இதுதாங்க வாழ்க்கை. இப்போது இது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. அந்த கெட்ட யோசனை யாருக்கு அதிகம் இருந்ததோ அவன் இல்லைன்னாலும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்முடைய எண்ண அலைவரிசைக்கு பிரபஞ்சத்துக்கும் சக்தி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மீன் வாங்க போகணும்னு நினைக்கிறீங்க. நல்லா உடம்புல சென்ட்டு போட்டு நல்லா கிளம்பிட்டீங்க. போகும்போது உங்களுடைய நினைப்பு மீன் வாங்கணும். வரும்போது மீன் பையோடு வந்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய செண்டு வாசனை அத்தனையும் போயிடுச்சுங்க. உடம்பு முழுக்க அந்த மீன் நாத்தம் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும்.
இது உணர்ந்தாலே உங்களுக்கு புரியும். சரி, தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, உடம்பு வேர்வை நாத்தம். ஏதோ அன்றைக்கி விசேஷம், அம்மா போய் பூ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. பூக்கடைக்கு போயிட்டு வரீங்க. உங்களுடைய வேர்வை நார்த்தம் மறைஞ்சி உங்கள் மேலே ஏதோ ஒரு பூவோட வாசனை வரும். சிந்தனையும் இதே மாதிரி தாங்க. பூக்கடைக்கு போனால் பூ வாசனை, மீன் கடைக்கு போனால் மீன் வாசனை. இதுவும் உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலரை அழிக்கணும்னு நினச்சோம்னா அந்த எண்ணம் நம்மளை நிம்மதியாகவே விடாது. சதா சர்வகாலம் அவங்கள பற்றியே சிந்திச்சிட்ருப்போம். என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்க வாழக்கூடாது, அவங்கள இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இந்த யோசனை உங்களுடைய முகத்தை சீக்கிரத்தில் வயசான மாதிரி காமிக்கும். ஏன்னா இந்த சிந்தனை கோவம்லாம் உங்களுடைய முகத்தை சுருக்கத்தை ஜாஸ்தியாக்குது. அதுக்குன்னு நான் உங்களை திட்டவே வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது சொல்கிறேன். இப்போ நம்ம அவங்கள என்ன பண்ணணும்? மன்னிச்சு விட்டுடணும். ஏங்க எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணால் அவனை மன்னிக்கணும்? உங்களை காப்பாற்றிக்கணுங்க. அதுக்கு அந்த மன்னிப்பு ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய மேலே இருந்த கோபம் மறைஞ்சி போயிடும். அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அவங்கள பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளே திட்டணும்னு தோணாது. நீங்கள் தான் மன்னிப்பு கொடுத்துட்டீங்களே. இது உங்களை காப்பாற்றிக்கிற ஒரு ரகசியமான வித்தை. எதிராளி எப்படி வேணாலும் போட்டோம், நம்மளை திட்டினதுனால என்ன வேணாலும் அது அவங்களோட பிரச்சனை. நமக்கு மன்னிப்பு கொடுத்து அதுலேருந்து வெளியில் வந்துடணும். அதே மாதிரி நீங்கள் நல்லதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்து சேரும். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு சம்பந்தமாக அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எதில் சாதிக்கணுமோ அதில் நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும். இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கும். சுலபமாக சொல்லணுன்னா, உங்கள் கையில் செல் இருக்குது. நீங்கள் ஒரு ஆன்மீக விஷயம் பார்க்குறவங்க. நீங்கள் முதல்ல ஆன்மீகத்தை தேடி போவீங்க. இது எங்கே இருக்குது, இது நல்லா இருக்குமே, படித்தா மனசுக்கு ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் உங்கள் செல்லை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு நிறைய ஆன்மீக விஷயம் தெரியும். இது உண்மையான விஷயங்க. அதே போல் நீங்கள் குழந்தையாக இருந்தீங்கன்னா ஒரு கேம் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ தேடினாலும் ஒரு 4 கேம் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் தீய விஷயத்தை பார்த்தாலும் அந்த தீய விஷயம் இதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அலைவரிசையில் பார்க்குறீங்களோ அந்த அலைவரிசை மூலியமாகவே உங்களுக்கு அதே விஷயம் நிறைய வந்து சேரும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட, ஒருத்தரை அழிக்கணுன்றதை எடுத்துக்கிட்டால் கூட உங்களால் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு துன்பங்க தான் வந்து சேரும். ஏன்னா நீங்கள் சதா சர்வகாலம் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக மாறிடும். உண்மைங்க. இதுக்கு ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எதுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த குழந்தைக்கு ஆற்றல் அதிகமாகதான் ஒரு குறிப்பிட்ட பேர் வைக்கிறாங்க. இந்த பேரோட சக்தி கூட உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. மல்லிகான்னு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த குழந்தைய நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து மல்லிகா மல்லிகான்னு கூப்பிட அந்த குழந்தைக்கு சக்தி அதிகமாகுது, அதுக்கு ஆற்றல் அதிகமாகுது. இதுக்கப்புறம் அதை பள்ளியில் சேர்க்குறீங்க. பள்ளியில் சேர்த்த உடனே என்ன ஆகுது? அந்த குழந்தையோட பேர் அப்படியே தான் இருக்குது. உங்களை கூப்பிட்றவங்க மல்லிகாவோட அம்மா வராங்க, மல்லிகாவோட அம்மா வராங்க, அப்பா வராங்க, தாத்தா வராங்க, பாட்டி வராங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இதனால் உங்கள் பேர் மறைய தொடங்குது. மல்லிகாவுடைய வளர்ச்சி அதிகமாகுது. பாதி வாழ்க்கைக்கு அப்புறம் உங்கள் பேரே உங்களுக்கு மறந்து போகுது. ஏன்னா நீங்கள் அம்மாவாக இருப்பீங்க, இல்லைன்னா அப்பாவாக இருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு உறவாக இருப்பீங்க. இந்த குழந்தை பேர் மாத்திரம்தான் வருது. அப்போ குழந்தை வளருது. ஒரு பாதி வயசை தாண்டின அப்புறம் உங்களுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ தான் ஜோசியரை பார்ப்பீங்க. ஜோசியரை பார்க்கும்போது ஜோசியர்னா சொல்லுவார், அம்மா உங்கள் பேரை 108 வாட்டி காலையில் எழுந்திரிச்சு
காலையிலையும் சாயங்காலமும் எழுதுங்க. அதுக்கப்புறம் 48 நாள் கழித்து பாருங்கள், நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்வார். அந்த பேருக்கு ஆற்றல் அதிகம். உங்கள் பேரை நீங்களே சொல்கிறது ஆற்றல் அதிகம். அதுக்குன்னு பேர் சொல்ல இது மாதிரி தான் தவறும் நல்லதும். நீங்கள் எந்த அலைவரிசையில் யோசிக்கிறீங்களோ அதே அலைவரிசையில் தான் உங்களுக்கு தீயதை நினச்சிங்கன்னா அந்த தீயது மாத்திரம்தான் நடக்கும். கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும். நம்ம குழந்தைய நினச்சா அந்த குழந்தையோட சந்தோஷம் மாத்திரம்தான் நடக்கும். இதனால தான் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறேன். சரி, எனக்கு ஒருத்தர் தவறு செய்கிறாங்க, நான் எப்படிங்க மன்னிச்சு விடுறது? என்னால் முடியாதுங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நீங்கள் சும்மா இருந்து பாருங்களேன். நிஜமாக உட்காந்து அந்த துன்பத்தை நினச்சி 2 சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்களேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் சும்மா விடாது. இந்த கண்ணீருக்குண்டான பதிலை அது திருப்பி கொடுக்கும். நீங்கள் இந்த விஷயத்துலேயும் குழந்தைங்கள வச்சு யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலில் ஒரு தகராறு நடந்துருச்சு. மிஸ்ஸு கூப்பிட்றாங்க. நீங்கள் போகிறீங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைகிட்ட கேட்பீங்க, அவன் உன்னை அடித்தானா? ஆமாம்மா, என்னை அடித்தான். பதிலுக்கு நீ அடிச்சியா? ஆமாம், நான் அடித்தேன்னும் போதே ஒரு சின்ன தயக்கம். நீ ஏன் அடிச்சிட்டியே? இங்கே நான் என்ன பேசுறது? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் அம்மா, நான் அடிக்கலை, என் குழந்தைய யாரோ ஒருத்தன் அடிச்சிட்டான், நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் உடனே கிளம்பி போவீங்க. இதுதான் பிரபஞ்சத்துடைய ஆற்றல். நீங்கள் பதில் கொடுக்காத இடத்துல அது பதில் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களே எல்லா வேலையும் செஞ்சுட்டா பிரபஞ்சம் உங்கள் கிட்ட கூட வராது. நீங்கள் படுற கோவத்துக்கு மாத்திரம்தான் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். சில விஷயங்களை நாமே மாற்றிக்கிட்டால் தான் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சா உங்களை யாரும் மாற்ற வர போகிறதில்ல. ஆனால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு போனால் கூட உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அங்கே எல்லாரும் சிரித்து கை தட்டினாலும் உங்களுடைய துன்பம் உங்கள் மனசை வாட்டுறதுனால அங்கே கை தட்டாமல் அவ்வளோ பணம் செலவு பண்ணியும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் எந்த சோக மூட்டையோடு போனீங்களோ அதே சோக மூட்டையை திருப்பவும் கையில் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். அந்தந்த பிரச்சனையை, அந்த மன்னிப்புன்ற விஷயம் எவ்வளோ பெரிய ஆற்றல் தெரியுமா? அது உங்களை காப்பாற்றக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை உங்களுடைய இதயத்திலிருந்து சுத்தமாக எடுத்து போட்டுருங்க. அவங்கள பற்றி திரும்பி கூட பார்க்காதீங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் மன்னிப்பு கொடுத்துட்டீங்களே. இதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய டிவி நிகழ்ச்சி பார்க்குறீங்க. இந்த சோகமான துக்கமான விஷயத்தை விவாதிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. என்னப்பா ஆச்சு உங்கள் வாழ்க்கையில்? அப்படியா, இவங்க கோவப்பட்டாங்களா? உங்களுக்கு ஏன் பிரிவு வந்தது? இவங்க முதல்ல அழகாக இருப்பாங்க, ஆனால் போக போக இந்த ஆக்ரோஷமான பதிலால் சீக்கிரத்தில் வயசான மாதிரி தெரிவாங்க. அதே இந்த ஆன்மீக சிந்தனையோ மகிழ்ச்சியான நிகழ்ச்சியோ நடக்கிற ஆட்களை பாருங்களேன். அவங்க நாளுக்கு நாள் மெருகேறி ரொம்ப அழகாக இருப்பாங்க. இது கூட அந்த பிரபஞ்சத்தோட ரகசியம்தான். இது தெரியாமல் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போது ஒரு வாகனத்தில் ஒரு ஊருக்கு போகிறீங்க. இப்போ மதுரைக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் நேராக அங்கே மதுரைக்கு போய் தான் ஆகணும். அங்கங்கே நிறுத்திட்டு பின்னாடி எந்த ரோடு வழியாக வந்தோம் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்தா நீங்கள் நினைக்கிற மதுரைக்கு போகவே முடியாதுங்க. கடந்த காலத்தை மறந்துடுங்க. முன்னே எப்படி போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மதுரை உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவும் ஒரு வித்தை தாங்க. நான் சொன்ன இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாத்தையும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எது மேலே ஆசைப்படுறீங்களோ அது ஒரு காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். எது வேணும்னு நினச்சி அடம் பிடிக்கிறீங்களோ அது என் கையை விட்டு போகணும்னு கதறி அழ வைக்கும். நிறைய விஷயம் இருக்குது. உங்களை துன்புறுத்தினவங்களை மன்னிக்க சொல்கிறதும் உங்கள் மனசுலேருந்து நீக்க சொல்கிறதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாங்க. வாழ்க்கையில் நடந்த சோகத்தை மறக்க முடியாது தான், ஆனால் மறந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் மேற்கொண்டு கடந்தாகணும். யோசிச்சு பாருங்கள். அந்த துன்பத்தில் அப்படியே நின்றுட்டோம்னா நம்ம பின்னாடி வந்தவெல்லாம் முன்னாடி போவோம். நம்ம அதே இடத்துல உட்காந்து அந்த வருத்தத்தோடவே உட்காந்துருவோம். இந்த வருத்தத்தினால என்ன ஆகப்போகுது? உங்களை தேடி வர சந்தோஷம் பயந்து போவோம். ஐயையோ, இவங்கக்கிட்ட போயிட்டா இவங்க அழற அழைக்கு நம்மளும் கூட சேர்ந்து அழணுமே, அதனால் நம்ம வேணாம். அதனால தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தடங்கல் ஆகிறதுக்கு காரணம்.
நல்லதை யோசிச்சா நல்லது நடக்கும். இதை நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். அம்மா கிட்ட போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதோ கண்ணா கொஞ்ச நேரத்தில் அப்படின்வாங்க. இதோ ஆயிட்டுருக்கு அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு கடைக்கு போயிட்டு ஐயா இந்த பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லைங்க இது இருக்குது, அது இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இது இருக்குது வாங்கிக்க அப்படின்வாங்க. ஏன்னா காலையில் இல்லைன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இல்லை அப்படின்னு ஆகிடும்னு ஒரு பயம். வாழ்க்கையில் உயர்ந்தவங்கெல்லாம் பேசுகிறத பாருங்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது முடிச்சிடலாம், அது நடத்தணும். நான் தான் முடிச்சிடுவேன்றேனே, அது பார்த்துக்கலாங்க, சூப்பர் பண்ணிடலாம். எப்படிங்க இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன். இவங்கெல்லாம் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படிங்க இருக்கீங்க? என்னங்க வாழ்க்கை இது, எப்போ பாரு மனசு சரியில்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்களே தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறீங்க. எப்போ யார் கேட்டாலும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் மன வருத்தம் ரகசியமாகவே இருக்கட்டும், அது வாயிலேருந்து வெளியில் வரக்கூடாது. அது கடவுளுக்கு தானாக புரியும், உங்கள் வாழ்க்கை அழகாகும். இப்போ உங்களுக்கு பிரபஞ்சத்தோட ஆற்றல் புரிஞ்சிடுச்சா? கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவலை ரகசியமாக உங்களுக்கு சொல்கிறேன்.